இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 13 ஆண்டுகளில் 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய உள்ளனர் வாக்காளர்கள். ஆண்டு தொகுதி மறுவரையறைக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட விக்கிரவாண்டி தொகுதி 2011ஆம் ஆண்டுதான் முதன்முதலாக தேர்தலை சந்தித்தது. முதல் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் ராமமூர்த்தி வெற்றி பெற்றார். 2016இல் திமுக வேட்பாளர் ராதாமணி வென்றார். அவர் காலமான நிலையில் 2019இல் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் மீண்டும் களம் கண்ட முத்தமிழ்ச்செல்வனை தோற்கடித்து திமுக வேட்பாளர் புகழேந்தி வெற்றி பெற்றார். 3 ஆண்டுகளில் புகழேந்தி காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதியில் போட்டியிட்ட காரணத்தால் மீண்டும் திமுகவே இங்கு களமிறங்க உள்ளது. திமுகவுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கூறியுள்ளார். இத்தொகுதியில் தங்களுக்கு பலம் இருப்பதாக அதிமுக கருதும் நிலையில் இங்கு வெற்றி பெறுவதன் மூலம் நாடாளுமன்ற தோல்வியிலிருந்து மீள முடியும் என அக்கட்சி கருதுகிறது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக மற்றும் பாமக தற்போது தனித்து கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இங்கு யார் போட்டியிடுவார்கள் என கேள்வி எழுந்துள்ளது. பாமகவை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டம் தங்களுக்கு பலமான மாவட்டம் என்பதால் அவர்கள் நிச்சயம் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளது. இதுகுறித்து கட்சியின் உயர்மட்ட குழு முடிவெடுக்கும் என நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். மற்றொருபுறம் கட்சியை வளர்ச்சி பணியில் அதிக தீவிரம் காட்டும் தமிழக பாஜக என்ன முடிவெடுக்கும் என்றும் பார்க்க வேண்டியுள்ளது. நாம் தமிழர் இந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவார்கள் என தெரிகிறது.